ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மற்ற மைக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு Thank you Jesus. Hallelujah. Praise God. Amen. Hallelujah. Glory to Jesus. Amen. சரி, ஒரே ஒரு பாடலை நாம் பாடி நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நூற்றுக்கணக்கான பாடல்களை கிருபையாக கொடுத்திருந்தாலும் எல்லா பாடல்களையும் பாட முடிவதில்லை. இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா என்று தெரியல. நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். ஆமென். பாட்டு தெரியுமா அது? ஓகே, பாடலாமா? நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். நீங்க பாடுங்க. Come on. நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். சகோதரர்கள் பாடுங்க, தம்பிமார். நான் என் நேசரு, என் நேசர் என்னுடையவர். உங்க சத்தம் வர வரைக்கும் இந்த ரெண்டு வார்த்தை தான். கமான். நான் என் நேசர் என்னுடையவர். இன்னும் சத்தமா, நான் என் நேசருடையவன், நான் என் நேசரு, என் நேசர் என்னுடையவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர். சொல்லலாமா? இவரே, இவரே என் பிரியமானவர். எத்தனை பேர் சொல்றீங்க இவரே என் பிரியமானவர்? பிரியமானவர். சொல்லுங்க சத்தமா, இவரே என் பிரியமானவர், இவரே என். இந்த பக்கம் சத்தம் வரலையே, சத்தமா, இவரே என். அவ்வளவுதான் பாட்டு. நம்ம பாட பாட திரும்ப பாட்டுருங்க, அப்படி விட்டுருங்க. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிருங்க தம்பி. பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இது ஒரு லவ் சாங். ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. ஆமீன். உன்னத பாட்டில் வருகிற அந்த உன்னதமான அன்பை நாம் பாடுகிற ஒரு நல்ல பாடல். கமான எப்படிவான். Oh, thank you, Father. We love you, Lord. Love you, Jesus. பாடலாமா? நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர். நீங்க தான் பாடணும் தம்பிமா, நல்ல சத்தமா. நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர். நீங்க மட்டும் பாடுங்க. நான் என் நேசர், என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர். அவர் யார் தெரியுமா? சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இவரே என் பிரியமானவர். சத்தமா சொல்லுங்க. கமான். இவரே என். Beautiful. One more time.
இவரே என் பிரியமானவர். திரும்ப பாடலாமா? நான் என் நேசருடையவன், நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். Come on, sing brother. நான் என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர். அவர் சாரோனின் ரோஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர். சத்தமா முழு பலத்தோடு, இவரே என், திரும்ப சொல்லுங்க, இவரே. ஓ இவரே, இவரே என் பிரியமானவர். ஆவி என்ன காடு? Thank you, Father. ஆவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே, மனவாழனும் என் தோழனும் எனக்கெல்லாம் ஆனாரே. பாடலாமா? ஆவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே, மனவாழனும் என் தோழனும் எனக்கெல்லாம் ஆனாரே. திரும்ப பாடுங்க. பாவியான என்னையும் அவர் தேடி வந்து, மனவாழனும் மனவாழனும் என் தோழனும் எனக்கெல்லாம் ஆனாரே. அவர் சேவை செய்வேன், அவர்காகவே வாழ்வேன். அவர் சேவை செய்வேன், அவர்காகவே வாழ்வேன். சொல்லுங்க, அவர் சேவை, அவர் சேவை செய்வேன், அவர்காகவே வாழ்வேன். அவர் சேவை செய்வேன், அவர்காகவே வாழ்வேன். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். உங்க சத்தம் கேட்கட்டும். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். சாரோனின் ரோஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர். எத்தனை பேருக்கு இதை சொல்ல ஆசையா இருக்கு? இவரே, இவரே என் பிரியமானவர். திரும்ப திரும்ப இவரே, இவரே என், ஹல்லேலூயா, இவரே என் பிரியமானவர். எனக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்தாரே. ஏற்ற நேரத்தில் என் தேவைகள் யாவும் சந்தித்தார். எனக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்தாரே. ஏற்ற நேரத்தில் என் தேவைகள் யாவும் சந்தித்தார். பாடுங்க. எனக்காகவே, எனக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்தாரே. ஏற்ற நேரத்தில் என் தேவைகள் யாவும் நீங்க மட்டும் பாடுங்க. எனக்காகவே, எனக்கு யாவையும் அவர் செய்து முடித்தாரே. ஏற்ற நேரத்தில் என் தேவைகள் யாவும் சந்தித்தார். உயிருள்ள நாடெல்லாம் அவர் நாமம் பாடுவேன். பாடுங்க. உயிருள்ள நாடெல்லாம் அவர் நாமம் பாடுவேன்.
நாடெல்லாம் அவர் நாமம் பாடுவேன். உயிருள்ள நாடெல்லாம் அவர் நாமம் பாடுவேன். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். எல்லாரும் ட்ரை பண்ணலாமா? Come on, sing with me. நான் என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர். சாரோனின் ரோஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர். நல்ல சத்தமா சொல்லலாமா? இவரே, ஓ இவரே, இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர். எனக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்தாரே, ஏற்ற நேரத்தில் என் தேவைகள் யாவும். எத்தனை பேர் அறிக்கை செய்ய முடியும்? எனக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்தாரே, என் தேவைகள் யாவும் உயிருள்ள நாடெல்லாம், உயிருள்ள நாடெல்லாம் அவர் நாமம் பாடுவே. உயிருள்ள நாடெல்லாம் அவர் நாம். சொல்லுங்க பார்க்கலாம். உயிருள்ள நாடெல்லாம், உயிருள்ள நாடெல்லாம் அவர் நாமம் பாடுவே. உயிருள்ள நாடெல்லாம் அவர் நாமம் பாடுவே. நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். நீங்க பாடுங்க தம்பி சத்தமா. என் நேசர் என்னுடையவர். அவர் யார் தெரியுமா? சாரோனின் ரோஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர். நீங்க பாடுங்க சத்தமா. ஓ இவரே என் பிரியமானவர். ஹல்லேலூயா. இவரே என் பிரியமானவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இவரே என் பிரியம். இன்னும் சத்தமா. இவரே என் பிரியமானவர். One more time. இவரே என். சரி, ஓகே, நல்லா கவனிங்க. நான் அந்த 2 நாட்களா நான் கவனிக்கிறேன், ஆவியில உணர்றேன். இந்த பகுதிகளில் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பயங்கரமான சத்துருவின் கிரியைகள் தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிறத நான் ஆவியில உணர்கிறேன். ஆமென். தேவ ஜனங்கள் எழும்ப முடியாதபடிக்கு, தேவ ஜனங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிக்க முடியாதபடிக்கு, தனி ஜெபம் செய்ய முடியாமல், வேதம் வாசிக்க முடியாமல், ஊழியத்தில் எனக்கு தெரியல, அருமையான பாஸ்டர்கிட்ட நான் பேசல, இந்த ஊழியங்களில் எவ்வளவு பெரிய பிசாசுடைய பயங்கரமான கிரியைகள் இந்த பகுதிகளில் வான மண்டலங்களில் இருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் முயற்சி எடுக்க எடுக்க, ஆமேன், அது என்ன சொல்றது, ரொம்ப டஃப்பா, ரொம்ப கஷ்டமா, ஒரு பெரிய, அதுக்கு ஒரே ஒரு வழி, நாம் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் செய்ய வேண்டும். சொல்லுங்க, ஆவிக்குரிய, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் நாம் யுத்தம் பண்ணும் பொழுது வான மண்டல்களிலே சிறிய பொல்லாத ஆவிகள் பலவீனப்பட்டு போய் இந்த ஊழியங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலையை நீங்க பார்க்க போகிறீர்கள். இதுவரைக்கும் இந்த ஊழியத்தோடு போராடி கொண்டிருந்த எல்லா சத்துருவின் கிரிகளும் ஆமென் ஒன்றுமில்லாமல் போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களை ஓப்பனா கேட்கிறேன், நீங்க என்கிட்ட ஹானஸ்டா பதில் சொல்லணும். ஆமென். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் முதல்ல மாதிரி என்னால ஜெபம் பண்ண முடியல. என் ஜெபம் எப்பொழுதெல்லாம் முயற்சி எடுக்கிறேன்னு அப்பொழுது பெரிய போராட்டம். என் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் தேவனோடு இணைந்து நடந்த நாட்கள். அதை போல நான் திரும்ப வாஞ்சிக்கிறேன், முயற்சியும் எடுக்கிறேன், என்னால முடியல. ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த கடைசி நாள் ஆண்டவரே எங்களை உன்னத அனுபவத்திற்கு நேராக எங்களை கொண்டு போனோம்னு சொல்றவங்க இந்த காலை நேரத்தில் வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் இருந்தா கர்த்தர் ஆமென் எல்லா தடைகளையும் முறித்து போட்டு கர்த்தர் நம்மை திரும்ப அந்த ஆதி அனுபவத்திற்குள்ளே அவர் கொண்டு போக அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 110வது சங்கீதம், அது நான் பிரசங்கம் பண்ணல, பட் இதை நான் முன்னும் முகவுரையா சொல்ல விரும்புகிறேன். 110வது சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய, அதாவது கவனிங்க, எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, எல்லாரும் பைபிள் இருந்தா எல்லாரும் திருப்பி வச்சுக்கோங்க, எல்லாரும் அந்த வசனத்தை திருப்புங்க. இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம். 1வது வசனம் 110:1, கர்த்தர் என், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் என், சரி நில்லுங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கினா என்ன அர்த்தம் சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கினா என்ன அர்த்தம்? பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் பக்கத்தில் வேணா வர்றேன். இப்போ நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அங்கதான் வரணும்னா சொல்லுங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கினா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கினா என்ன அர்த்தம்? பிரதர்ஸ் இருக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கினா என்னங்க? இல்ல, கர்த்தர் ஆண்டவரை நோக்கினா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நோக்கி. சரிங்களா? எல்லாரும் சொல்லுங்க. பிதாவாகிய தேவன். நல்ல வாயை திறந்து தம்பிமார் உங்க வாயை பார்க்கிறேனா? எல்லாரும் சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நோக்கி. இந்த சங்கீதம் பிதா இயேசுவை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற ஒரு சங்கீதம். பிதாவாகிய தேவன் யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி சொல்லுகிறார். அதுதான் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. கவனிங்க, பிதா சொல்றாரு குமாரனை பார்த்து, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே. யார் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறது? பேசுங்கயா, வாயை திறந்து சொல்லுங்க. யார் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறது? இயேசு. யாருடைய வலது பார்சத்தில்? பிதாவுடைய வலது பார்சத்தில். அப்ப ஆண்டவர் பிதா இயேசுவை நோக்கி சொல்லுகிறார், நான் உம்முடைய சத்துருக்களை. ஆண்டவர் சொன்னாரு பவுலை பார்த்து, பவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை. அப்போ நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள், ஊழியங்களுக்கு விரோதமா கிரியை செய்கிற சத்துரு எல்லாம் யாருடைய சத்துரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சத்துரு. ஆண்டவர் சொல்றாரு, பிதா உம்முடைய சத்துருக்கள் எல்லாம் உங்க காலுக்கு கீழே கொண்டு வர போறேனா. ஹல்லேலூயா. உம்முடைய பாதத்துக்கு கீழே நான் என்ன செய்ய போறேன்?
கொண்டு வர போறேன். ஆனா நீ என்ன நியாயப்படி என்ன சொல்லி இருக்கணும்னா, உம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடுறதுக்கு நீர் போய் யுத்தம் பண்ணும், அப்படிதானே சொல்லி இருக்கணும். நீர் போய் யுத்தம் பண்ணும், அப்பதான் சத்துருக்கள் எல்லாம் பாதபடி ஆக்கி போடும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிதா நான் பாதபடி ஆக்கி போடுறேன், நீ என் வலது பார்சத்துல உட்காரும். அடுத்த வசனம் வாசிங்க. கவனிங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்ய. எல்லாம் காலுக்கு கீழே வந்துருவான், அப்ப நீர் ஆளுகை செய்யும். அடுத்த வசனம் கவனிங்க, இதுதான் முக்கியம். பிதா என்ன சொல்றார்னா, உம்முடைய சத்துருக்களை நான் உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொல்லிவிட்டு 3வது வசனத்தில் சொல்லுகிறார், உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல நில்லுங்க, ட்ரெயின் மாதிரி ஓடாதீங்க, அதுக்கே அர்த்தம் தெரியணும்ல. உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலேன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பராக்கிரமத்தின் நாள் என்ன? அது என்னன்னா, நிறைய டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா the day of your battle, the day of your war அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பராக்கிரமத்தினால நமக்கு தெரியல, உம்முடைய யுத்த நாளிலே. எல்லாம் சொல்லுங்க, யோ யுத்த வீரர்களா சொல்லுங்கயா, உம்முடைய யுத்த நாளிலே, உம்முடைய யுத்த நாளிலே. அப்ப ஆண்டவர் பிதா சொல்றாரு, யுத்தம் நடந்தாதான் சத்துருக்கள் என்ன செய்வாங்க. பழைய காலத்துல 2 தேசம் சண்டை போடுதுன்னா, ஒரு ராஜா அவனுடைய தேசம் தோற்று போய்விட்டால் அந்த ராஜாக்களை கொண்டு வந்து இவங்க படை தளபதியோ ராஜாவோ இவர்கள் கால்களை அவர்கள் கழுத்தில் என்ன செய்வாங்களாம் சொல்லுங்க, வைப்பார்கள். இவர்கள் ஜெயத்திற்கு அடையாளமாக அவர்களை பாதபடியாக்கி போடுவதற்கு லிட்ரலா அப்படி செய்யறாங்க. நீங்க வேதத்துல வாசித்திருக்கலாம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உம்முடைய சத்துருக்கள் உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் இங்க உட்காருங்க. ஆனா உம்முடைய யுத்த நாளிலே, அதுக்கு யுத்தம் நடக்கணும்ல, அந்த யுத்த நாளிலே கவனிங்க, உம்முடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மார்த்தாண்டத்துல என்ன விலை காலண்டர் இல்லையே, என்னங்க ஞான விலை, ஞாராம் விளை, ஞாராம் விளையிலே உம்முடைய பராக்கிரமத்தினாலே ஞாராம் விளையிலே உம்முடைய ஜனங்கள். அப்படின்னா ஒரு கூட்ட ஜனங்களை நான் எழுப்ப போகிறேன். அந்த ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாயிருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் ஒரு யவன ஜனம் உமக்கு பிறக்க போகிறது. அவர்கள் உம்மோடு உமக்காக யுத்தம் செய்ய போகிறார்கள். ஒரு அல்லேலியா சத்தமா சொல்லுங்க. நீங்க ஒரு அல்லேலியா சொல்றதே ஒரு யுத்தம் தான். உண்மைதான். இல்ல சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங். ஒரு அல்லேலியா சொல்லுவோம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம், ஆவில நிரம்பி நீங்க சத்தமா போடுற ஒரு அல்லேலியா வான மண்டலங்களிலே கிரிகிற செய்கிற பொல்லாத ஆவிகளை நடுங்க செய்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். சோ நான் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம், ரெய்னார்ட் போங்கே என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நான் சொல்லி இருக்கலாம். அவர் ஜெர்மனியில பிறந்த ஒரு ஜெர்மானியர். ஆனால் கர்த்தர் அவரை ரட்சித்து அவரை ஊழியத்திற்கென்று அழைத்து வல்லமையாக பயன்படுத்தினார். இந்தியாவிற்கு ஒரு சில முறை வந்திருக்கிறார். அவருடைய கூட்டங்களில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். சோ ரெய்னார்ட் போங்கே சுவிசேஷம் தான் அவருடைய பெரிய தரிசனம். சோ அவர் அதிகமாக ஊழியம் செய்த இடம் ஆப்பிரிக்கா நாடுகள், இருண்ட கண்ட்ரி. ஆமென். அங்கே உகாண்டா, கென்யா போன்ற, நைஜீரியா போன்ற இந்த ஆப்பிரிக்கா நாடுகளிலே அதிகமாக இவர்கள் ஊழியம் செய்தார்கள்.
நீங்க அவருடைய கூட்டங்களை நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம். அவருடைய கூட்டங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் ஜனங்கள் வருவார்கள். ஒரு சில கிலோமீட்டர் தூரத்திற்கு அவருடைய கூட்டங்கள் நடக்கும். எல்லாரும் நல்லா கவனிங்க, என்ன பார்க்கணும் எல்லாரும். சரி, அப்படி நடக்கும்போது திரள் ஜனங்கள் வருவார்கள். இவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திற்கு இவர் போய் அங்கே ஊழியம் செய்வதற்கு ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்காரு. அவரே சொல்றாரு, அங்கே வர்ஷிப் நடந்துச்சு, காணிக்கை எடுத்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் போச்சு. பட் நான் மைக்ரோஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். மைக் என்கிட்ட எப்போ வரும்னு பார்த்துட்டே இருந்தேன். மைக் அவர்கிட்ட வந்த உடனே அவர் மைக்கை பிடிச்சு சத்தமா ஹல்லேலூயா அப்படின்னு ஒரு அல்லேலியா போட்டாராம். ஒரு சத்தமா ஒரு அல்லேலியா சொன்ன உடனே என்ன நடந்ததுன்னா, முன்னால வரிசையில் உட்கார்ந்திருந்த சேர்ல உட்கார்ந்திருந்த 5 ஆண்கள், ஜடகாத்திரமான ஆண்கள் 5 பேருக்கும் காக்கா வலிப்பு வந்துருச்சான். என்ன வந்துச்சா? யோ, உங்களுக்கு காக்கா வலிப்பு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, வாயை திறந்து சொல்லுங்க, என்ன வந்துச்சு சொல்லுங்க, என்ன வந்தது? காக்கா வலிப்பு வந்துருச்சான். உடனடியே வாலண்டியர்ஸ் எல்லாம் உடன் ஊழியரெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு அவர் சொல்றாரு, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் ப்ரீச் பண்ணி கடைசியா ஜெபம் பண்ணும் போது ஏராளமான வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகப்படுத்தினார். அப்படி சுகப்படுத்தும் போது சாட்சி சொல்ல வந்தாங்க. இந்த 5 பேரும் நிக்கிறாங்களாம் சாட்சி சொல்ல. அவங்க சொன்னாங்களாம், நாங்க யார் தெரியுமா? நாங்க பயங்கரமான ஃபேமஸான மந்திரவாதிகள், செய்வனை செய்கிறவர்கள், விச் டாக்டர்ஸ். நாங்க பயங்கரமான பிசாசுகளை ஏவுகிற நாங்கள் மந்திரவாதிகள். எங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து ஏற்கனவே எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. மந்திரம் செஞ்சு இந்த தேவ மனிதனுக்கு விரோதமா, இந்த ஊழியத்திற்கு விரோதமா மந்திரவாதம் செய்வதற்கு ஏராளமான பணத்தை கொடுத்து அழைத்து வந்தார்கள். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா மாய வித்தைகளையும் மந்திரங்களையும் செய்து விட்டோம். எல்லா பிசாசையும் ஆவிகளையும் நாங்கள் ஏவி விட்டு விட்டோம். நாங்க இதுவரைக்கும் இவ்வளவு பவர்ஃபுல்லா செஞ்சதில்லை. எங்களுக்கு தெரியும் நிச்சயமா பிசாசு இந்த கூட்டங்கள்ல பயங்கரமான பிரச்சனை பண்ண போகுதுன்னு. ஆமென். நாங்க வேடிக்கை பார்க்க தாயா உட்கார்ந்துருந்தோம். வேடிக்கை பார்க்கறதா உட்கார்ந்து என்ன நடக்குது பார்க்கலான்னு. ஆனா இந்த தேவ மனுஷன் மைக்க பிடிச்சு ஒரே ஒரு அல்லேலியா சொன்னாரு. எங்க 5 பேருக்குள்ள இருக்கிற அத்தனை பிசாசும் துண்ட காணும் துணிய காணும்னு எங்க கிட்ட இருந்து ஓடியே போயிருச்சியா. இயேசு ஒருவர் தான் எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். இயேசுதான் சர்வ வல்லமையுடையவர் அப்படின்னு அதே ஸ்டேஜ்ல அறிக்கை செய்து 5 பேரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். இப்ப அந்த 5 பேரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, இந்த இடத்தை பத்தி தெரியல. இதை சுற்றிலும் ஒரு பெரிய டார்க்னஸ் நான் பார்க்கிறேன், ஒரு பெரிய இருளை நான் பார்க்கிறேன். இந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், நாம் ஆராதிக்கும் பொழுது இந்த பகுதியிலே வான மண்டலங்களிலே கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் பலவீனப்பட்டு, எல்லா மாந்திரீக சக்திகள், எல்லா செய்வனை ஆவிகள், ஆமென், எல்லாம் இந்த பகுதியிலிருந்து ஆமென் அது வெளியே போகும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Amen. Glory to God. Glory to Jesus. எத்தனை பேர் யுத்தம் பண்ண விரும்புறீங்க? எத்தனை பேர் யுத்தம் பண்ண விரும்புறீங்க? சார் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆமென். ஒரு நிமிஷம் நில்லுங்க, கவனிங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பதாக பயங்கரமாக அடிக்கப்பட்டார்கள். உடல் முழுவதும் காயங்கள், ரத்தம். அதோடு கூட அவர்களை தொழுமரத்திலே கட்டி வைத்து விட்டார்கள். ஆமென். நல்ல கவனிங்க சகோதரர்கள், நல்ல கவனிங்க.
ஐயா மாதிரி யார் வயசானாலும் எத்தனை பேர் எப்படி இருந்தாலும் எல்லாரும் வார்த்தையை நல்லா கவனிங்க. இந்த பிசாசு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், அவன் ஒரு முட்டாள். அவன் யாரு? ஏப்பா நீங்க கஷ்டப்படுறீங்க, நான் அவனைத்தானே திட்டுறேன். சொல்லுங்க, அவன் யாரு? நில்லுங்க, அவங்க மட்டும் சொல்லட்டும். உங்களே திட்டிக்கிறீங்களா? நான் பிசாசு யாருன்னு கேட்கிறேன், சொல்லுங்க சத்தமா. யோ சகோதரர்கள், நீங்கெல்லாம் சகோதரர்கள் தானே, மீச இருக்குல்ல, சொல்லுங்க யாரு பிசாசு? யாரு? ஐயா அதை கூட சொல்ல மாட்டேங்க. உங்களெல்லாம் யுத்தத்துக்கு கூட்டிட்டு போய் நாங்க என்ன பண்றது? சார் நல்ல கவனிங்க. பயங்கரமான முட்டாள். அவன் அடிபட்டு தான் திருந்துவான். யாரு? பிசாசு. நீங்களா சொல்லுங்கடா, பிசாசு என்ன செய்வான்? அடிபட்டு தான் திருந்துவான். அவன் நினைச்சான் அந்த பவுலும் சீலாவும் ஒவ்வொரு ரோட்லயா நின்று இயேசுவே ஆண்டவர், இயேசு தான் உங்களுக்காக மரித்தார், இயேசுவின் நாமம் தான் விடுதலை தருகிறதுன்னு. அதோ பைபிள் சொல்லி எருசலேமை அவர்கள் உபதேசத்தினால் நிரப்பினார்களாம். பயங்கரமா பிசாசு பார்த்தான், எங்க பார்த்தாலும் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் பிசாசை துரத்துறான். இவன் வர்ற ஏரியால எல்லாம் நம்ம ஆட்சி செய்ய முடியல, இவன் பயங்கரமா கலக்கிறானேன்னு இவனை பிடிச்சு அடிச்சு தொழு மரத்துல நடக்க முடியாதபடி ஆக்கிடலான்னு அடிச்சு கட்டி வச்சிட்டான். பிசாசு நினைச்சான் இனி அவ்வளவுதான், நம்ம நிம்மதியா இந்த ஞாராம் விலையில இருக்கலான்னு கட்டி வச்சிட்டான். ஆனா அங்க நடந்தது என்ன? கைய காலை கட்டினா என்னையா, தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் வந்தா என்னையா, எனக்கு கர்த்தர் துதிப்பதற்கு வாயை கொடுத்திருக்கிறார்னு நடு ராத்திரியில கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடினாங்க. பிரார்த்தமா பாடுறாங்க, கை தட்டல, ஆமென். அவர்கள் நடனம் ஆடல, எல்லாம் கட்டப்பட்டிருக்கும் போது அவர்கள் விடுதலையோடு ஆராதித்தார்களாம். என்ன நடந்தது அங்க? ஒரு பூமி அதிர்ச்சியே நடந்ததாம். என்ன நடந்தது? பூமி அதிர்ச்சி நடந்து, ஆமென், சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைந்து, கதவெல்லாம் பூட்டு, என்ன பூட்டு போட்டானோ எல்லாம் திறந்து, ஆமென், ஒரு பெரிய அசைவு அங்கே ஏற்பட்டதாம். அப்பதான் பிசாசு நினைச்சானா, ஐயோ நம்ம கட்ட வேண்டியது கையும் காலையும் இல்ல, கட்ட வேண்டியது வாய. இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப வாயை திறந்து துதிக்காத ஆளெல்லாம் அவனுடைய கட்டுல இருக்கிறாங்க. ஆமென். பாட முடியலன்னா நீங்க பாமையா, ஆனா உங்களை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். இந்த கட்டெல்லாம் உடைக்க நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் யுத்தம் பண்ணுவீங்கன்னு கர்த்தர் நம்பி இருக்கிறார். அவருடைய யுத்த நாளிலே ஒரு ஜனம் எழும்ப போகிறது. இந்த தம்பி நான் இங்க சொன்னேன், யவன ஜனம் பிறக்கும். யவன ஜனம்னா என்ன? யூத். ஆங்கிலத்தில் யூத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள், இளைஞர்கள் எழும்பி யுத்தம் பண்ண போறாங்க. நான் முதல் நாள்ல சொன்னேன், திரும்ப சொல்றேன், நேத்து சொன்னேன், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல. இனி வருகிற நாட்கள் சபைக்கு பயங்கர உபத்திரவமான நாட்கள் தான். ஆனால் அதன் மத்தியிலே சபை ஜெயிக்க போகிறது. நம்ம துதிக்கு முன்னால எந்த எரிகோ கோட்டையும் இருக்க முடியாது, எந்த யோர்தானும் வழிவிட முடியாமல் இருக்க முடியாது. நம் ஆராதனையிலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு காலையிலேயே ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். கொஞ்ச நேரம் நல்ல ஆவிலே நிறைந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஞாராம்பிழை பகுதியில் இருக்கிற வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள்லாம், ஆமென், இந்த ஊழியங்களுக்கு விரோதமா போராடுகிற சத்துருவின் கிரிகள் எல்லாம் இந்த நேரத்தில் நிர்மூலமாக போகிறது, பலவீனம் அடைய போகிறது. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க யுத்தம் பண்றதுக்கு? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க எப்படி முழங்கால் போடணுமா, அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்களா, எழும்பி ஜெபம் பண்றீங்களா, அது உங்க இஷ்டம். ஹல்லேலூயா. சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் எழும்ப முடியும்னா எழும்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் நான் ஆவியினால நடத்தப்படுகிறேன். நல்ல பரிசுத்த ஆவியில நிறைந்து யுத்தம் பண்ண போறோம். யுத்த வீரர்கள் மட்டும், யுத்த வீரர்கள் மட்டும். ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிறைந்து தேவனை துதிக்க போறோம்.
ஹalleluya. நான் சொல்றேங்க, தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஆராதனைக்கு பிறகு இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, உங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாக போராடுகிற அந்தகாரத்தின் கிரியைகள், ஜனங்களுடைய கட்டுகளை, ஆமென், ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாப கட்டுகள், எல்லா அந்தகார கிரியைகள் இப்பொழுதே கட்டவிழ்க்கப்பட போகிறது. துதிக்க ஆரம்பிக்க, பார்க்கலாம். துதிக்க ஆரம்பிக்க. ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, எல்லா கட்டுகளும் இப்பொழுதே அறுக்கப்படுகிறது. ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல. ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. துதிங்க, துதிங்க. ரகரபா ஹம்தா ரகதானா. யுத்தம் பண்ணுங்க, யுத்தம், யுத்தம். யுத்தம், யுத்த சத்தம் கேட்கட்டும். நல்ல வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. நல்ல சத்தமா இதுவரை ஆராதிக்க, ஆமென், நல்ல சத்தமா வாயை திறந்து கரபா லக்கரபா ரே மஹந்த ரக்கதனா. வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, பலவீனப்படுவதாக. அந்தகாரத்தின் கிரிகள் பலவீனப்படுவதாக. தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமா, இந்த ஊழியத்துக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார கிரியைகள், மனுஷீக ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே பலவீனப்படுவதாக. யுத்தம், யுத்தம், யுத்தம். யுத்த வீரர்களாக எழும்புவோம். தடைகள் விலகுவதாக. யோர்தான் பிரிந்து வழிவிடுவதாக. எரிகோ கோட்டைகள் நிர்மூலமாவதாக. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ராபா காராகா தாராபா நாகாதானா. பிசாசு மின்னலை போல விழ கண்டே கீழே விழுவானாக, பலவீனப்படுவானாக.
அக்கினி விழுவதாக, ஒரு அக்கினி விழுவதாக. அக்கினியை போட வந்து அது இப்பொழுது இப்பொழுது பற்றேறுகிறது. எஸ் எஸ் எஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. மேல் வீட்டறையில இறங்கின அக்கினிமயமான நாவுகள் எங்க வாலிப பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. தொடுங்கப்பா, தொடுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ராதா ராகாதாரா பஹந்த ராகாதானா ரிபாலாகா ராதானாமா. ஹல்லேலூயா. இந்த பகுதிகளுக்கு மேல, ஞாரம் விளைக்கு மேல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் பலவீனப்படுகிறது, பலவீனப்படுகிறது, பலவீனப்படுகிறது. ரேகாலாபா ராகாதானா. ஜனங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ரிபா ராகாதாரா சந்தரா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, சகல அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராகாதா ராகாதாரா. இந்த ஊழியங்களிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ரீமானா கராதுராமானா சேகரே. ராதாராபா ஷகராதாரா ஹந்தரா கதரனாமா ரேமானா ஹந்தரா கஷகதானா. ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புகிறீர், ஒரு துதி சேனை, ஒரு ஜெப சேனையை கர்த்தர் எழுப்புகிறீர். ஆண்டவரே, எழுப்புவீராக, எழுப்புவீராக. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர் கொழுந்து விட்டு எறிய செய்வீராக. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேர்ந்து பாடலாமா? சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளில் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. சேனைகளில் உங்க சத்தம் கேட்கட்டும். திரும்ப திரும்ப அந்த நாமத்தை சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளில்
பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எல்லாரும் ஏகோபித்து பாடலாமா ஒரே டைம்? உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய துதி ஒரு யுத்த சத்தமாக இந்த பகுதியில் எழும்புறதுக்காக நன்றி அப்பா. இந்த துதி சத்தம் இந்த பகுதியில் நிற்கவே கூடாது. ஆமென். ஒரு யுத்த ஆயுதம் துதி, ஆராதனை, யுத்த ஆயுதம் ஜெபம், யுத்த ஆயுதம் இருபுறமும் பருக்குள்ள பட்டயம் ஆகிய வசனம். ஆண்டவரே, இவர்களை எடுத்து யுத்தம் பண்ணி இந்த பகுதியில் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுகிறதற்காக நன்றி நன்றி. இந்த பகுதியில் இந்த அட்மாஸ்பியர்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. ஓ, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இந்த பகுதியில் உண்டாவதாக. ஜனங்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்ப்பீராக. ஒரு பெரிய ஆத்தும அறுவடை இந்த ஆண்டிலே இந்த சபைக்கு உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். எங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காரலாம். இந்த காலை ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே இந்த 3 நாட்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு கூட அழைத்ததான இந்த ஸ்தல சபையின் ஊழியருக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, சபையார் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு நான் பேசுவதற்கு ஆண்டவருடைய சிந்தையில் வைத்த ஒரு அதிகாரம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் மிக பழக்கமான அந்த அதிகாரத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் இருக்க ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே,
அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இந்த வேத பகுதி நாம் அதிகமாக தியானித்திருக்கலாம், நிறைய செய்திகள் கேட்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் இந்த சபையில் கூடியிருக்கிற நம்மோடு கர்த்தர் இந்த வசனங்களை வைத்து பேசுவாராக. முதலாவதாக இந்த முதல் வசனத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இவர்கள் யார் என்றால், அந்த நாட்களிலே எலியா, எலிசா போன்ற பெரிய தீர்க்கதரிசிகள், மூத்த ஊழியர்கள், தீர்க்க தரிசன அழைப்பை பெற்ற, தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்ற வாலிபர்களை நிறைய குட்டி குட்டி இடத்துல வச்சு அவர்களை பராமரித்தார்கள். அவர்களுக்கு இன்னும் தேவனுடைய வார்த்தையை துல்லியமாக கேட்டு ஜனங்களுக்கு அறிவிக்க அவர்கள் ஊழியத்திலே ட்ரெயின் பண்ணப்பட்டார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். குறைந்தது ஒரு 5 சென்டர்ல அவங்கள வச்சு பராமரிச்சாங்க. அதுல ஒரு இடம்தான் இந்த யோர்தான், கில்கால், பெத்தேல், இந்த மாதிரி 5 சென்டர்ல அவர்களை வைத்து பராமரித்தார்கள். இங்கே அவர்கள் இந்த தீர்க்கதரிசி ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பெரிய மூத்த ஊழியர்களுக்கு என்ன தரிசனம் என்றால், நாங்கள் போனாலும் தீர்க்க தரிசன சத்தம் தேசத்தில் குறைந்து விடக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை தேசத்தில் தொனித்து கொண்டிருக்க வேண்டும். எனவே அடுத்த தலைமுறையை எழுப்புவதில் அவர்கள் கவனமுள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைய சபையின் முக்கிய ஒரு காரியம் என்னன்னா, we should raise next generation, அடுத்த சந்ததியை நம்முடைய சபையிலே, நம்முடைய பட்டணத்திலே, தேசத்திலே எழுப்ப வேண்டியது இந்த சபையின் மேல இருக்கிற பெரிய பொறுப்பு. சபையுடைய மேல கர்த்தர் வச்சிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அடுத்த தலைமுறையை நாம் எழுப்ப வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அடுத்த தலைமுறை. நம்முடைய சபையில காணப்படுகிற சின்ன பிள்ளைங்களை, வாலிபர்களை நாம் நெக்ஸ்ட் லெவல்ல எழுப்ப வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. ஆமென். அதனால தான் நான் சொல்லுவேன், பாட்டு பாடுற ஆளு இன்னும் மற்ற பாடுற ஆட்களை எழுப்பணும். சாகர வரைக்கும் இவங்களே மைக்கு பிடிச்சு பாடிட்டு இருக்க கூடாது. ஆராதனை நடத்துற கிருபை தந்திருந்தாங்கன்னா அவர்கள் மற்ற சபையில் இருக்கிற மற்றவர்களை, ஆமென், அந்த வரங்களை, கிருபைகளை உடையவர்களை அடையாளம் கண்டு அவர்களை எழுப்ப வேண்டும், அவங்களை ட்ரெயின் பண்ணணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணீங்கன்னா நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் டீச்சர்ஸை உருவாக்கணும். ஆமென், ஆமென். ஜெப கூட்டம் யாராவது நடத்துறதுக்கு கிருபை இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸை நீங்க எழுப்பணும். ஆமென். யூத் லீடர் இருந்தாங்கன்னா சாகர வரைக்கும் நான் தான் யூத் லீடர் உட்கார்ந்து இருக்க கூடாது, அடுத்த தலைவர்களை எழுப்ப வேண்டும். இது சபையின் மேலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் அநேக நேரங்களிலே இளையவர்களுக்கு வழிவிடாமல், ஆமீன், தடை கற்களாக அநேகர் மாறி போனதையும், சபை வளர்ச்சிக்கு அது தடையா இருக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். நீங்களும் அதை பார்த்திருக்கலாம். அது பெரிய ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, அது சபைகளாக இருந்தாலும் அல்லது மூமெண்ட்ஸா இருந்தாலும், நெக்ஸ்ட் தலைமுறை எழுமணும். அப்பதான் இந்த சுவிசேஷம் தொடர்ச்சியாக எடுத்து செல்லப்படும், இந்த தரிசனம் தொடர்ச்சியாக எடுத்து செல்லப்படும் என்கிற தரிசனத்தை இழந்ததினாலதான் அடுத்த தலைமுறையை குறித்த ஒரு பாரமற்றவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறது. நான் நேற்று சொன்ன மாதிரி நிறைய சோ கால்டு கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ், ஏதோ கிறிஸ்தவ நாடு என்று அழைக்கப்படுகிறது, ஆனால் அவைகள் கிறிஸ்தவ நாடுகள் அல்ல. அப்பேற்பட்ட நாடுகளுக்கு நான் அதிகமாக ஊழியம் செய்ய போகிறதுனாலே அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆலய கட்டிடங்கள் எல்லாம் வேகமாக விற்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அங்கே சபை கூடுவதற்கு ஆட்கள் இல்லை. வாலிபர்கள் எல்லாரும்
இயேசு யாரென்றே தெரியாத ஒரு வாலிபர் கூட்டம் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதே யுனைடெட் கிங்டம், யூகே, இங்கிலாண்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நான் முதல் முறை நான் போனப்போ ஐ வாஸ் ஷாக் லைக் எனிதிங். ரொம்ப பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. நான் லண்டனில் ஒரு 3 நாட்கள் நான் ஒரு சபையுடைய ஆனிவர்சரியில் பேச அழைக்கப்பட்டிருந்தேன். அதை நான் முடிச்சுட்டு நான் அடுத்தது லெஸ்டர் என்கிற பட்டணத்திற்கு என்னை ஒரு பஸ்ஸில் வச்சு அனுப்பிச்சாங்க. நாங்கள் போய் இறங்கின உடனே இப்போ எனக்கு அவர் மிக நண்பர். அவர் உடனே என்னை பிக் பண்ணிட்டு காரில் ஏற்றிட்டு, பிரதர் இன்னும் 2 hours இருக்கு மீட்டிங் ஆரம்பிக்க, ஸோ நான் உங்களை இந்த லெஸ்டர் பட்டணத்தை சுற்றி காமிக்க விரும்புகிறேன்னு அந்த காமிச்சாங்க. அந்த லெஸ்டர் பட்டணத்திலிருந்து தான் வில்லியம் கேரி நம்முடைய தேசத்துக்கு வந்தார். வில்லியம் கேரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மிஷனரி. ஸோ அவர்கள் ஆராதித்த அந்த சபை, அவர்கள் அந்த நாட்களிலே செருப்பு தைக்க வைத்திருந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இன்னைக்கும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. நான் எந்த கண்ட்ரி போனாலும் இந்த மிஷனரிகளுடைய கல்லறை, அவருடைய இருந்த இடம், அதெல்லாம் நான் போய் பார்த்து அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறது என் வழக்கம். ஸோ அந்த வில்லியம் கேரி இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பட்டணம், அது ரொம்ப பவர்ஃபுல் பட்டணம். ஆனால் இன்றைக்கு அந்த பட்டணங்களில் இருக்கிற தேவனுடைய ஆலயங்கள், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் வேகமாக விற்கப்பட்டு வருகிறது. கவனிங்க நல்ல பிரதர், நல்ல கவனிங்க. ஒரு இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிப்பதற்கு காரணம், அவர்கள் அந்த முன்னோர்கள், அங்கிருந்து மிஷனரிகள் இந்த தேசத்திற்கு வந்து விலைக்கரையம் செலுத்தி ஒரு அடிமையை போல இந்த தெருக்களில் நடந்து, சாப்பாடு இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், சீதோஷ்ண நிலையினாலே பாதிக்கப்பட்டு இங்கேயே மரித்து போன மிஷனரிகளுடைய ரத்தத்தில் தான் இன்றைக்கு சபை எழுந்து நிற்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலே இன்றைக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் இருப்பதற்கு காரணம், இந்த மாவட்டங்களிலே அதிகமாக மிஷனரிகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதிகமாக மிஷனரிகள் தியாகத்தோடு இங்கு வந்து ஊழியம் செய்த அந்த காரியம்தான் இந்த பகுதிகளில் இன்றைக்கு நிறைய சபைகள், நிறைய தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை எழுப்ப காரணம். ஆனால் இங்கு வந்து ஆமென் ஊழியம் செய்த, மிஷனரியாக தியாகத்தோடு ஊழியம் செய்த தேவ மனிதர்களுடைய சந்ததிகள் இன்றைக்கு இயேசு யார் என்று தெரியாமல் இருக்கிறது. ஆமென். அங்க எல்லாருடைய பேரும் டேனியல், ஸ்டீஃபன், சாமுவேல் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்கள மெதுவா டு யூ நோ ஜீசஸ்? நோ, எனக்கு தேவையில்லை. இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது. இயேசு எனக்கு தேவையில்லை. நிறைய பேர் கடவுள் இல்லை என்ற ஒரு கொள்கைக்கு போய்விட்டார்கள். இயேசு எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு என்ன குறைச்சல், எனக்கு கடவுள் வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்திலே பயங்கர சாபம் இருக்கிறதை நான் பார்த்தேன். அதோடு மட்டுமல்ல, அந்த ஆலய கட்டடங்கள், இப்ப இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நீங்கள் எவ்வளவு விலைக்கரையம் செலுத்தி இருப்பீர்கள். ஆமே, நம்ம கையில் வர்ற நம்ம சம்பாதித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பணத்தை நம்ம உற்சாகமாக கொடுத்து எல்லாரும் இணைந்து இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். இந்த பில்டிங்ல நல்ல அழகா ஆராதிக்கிறோம். அப்ப அங்க அந்த நாட்களிலே ஆலயம் கட்டும் போது உங்களை மாறி நம்மை மாறி எத்தனை பேர் உற்சாகமாக அவர்கள் தியாகம் செய்து காணிக்கை கொடுத்து கட்டியிருப்பார்கள். ஆமென். ஆனால் அந்த ஆலய கட்டடங்கள் எல்லாம் இன்றைக்கு தகர்க்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு அங்கே கூடுவதற்கு ஆட்கள் இல்லை, மெயின்டைன் பண்ண முடியல. நிறைய ஹிந்து டெம்பிளுக்கு வித்துட்டாங்க, நிறைய முஸ்லிம் மசூதிகள் ஆக மாறிவிட்டது, சீக்கியர்களுடைய வழிபாட்டு ஸ்தலமாக மாறிவிட்டது, அங்கே நிறைய நைட் கிளப்ஸ் ஆக மாறிவிட்டது. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே ஒரு சட்டம் என்றால் அந்த கட்டடங்களை அமைப்பை மாற்றக்கூடாது. வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சபை கட்டடம் போல தான் இருக்கும். ஆனால் உள்ளே சென்றால் அங்கே விக்கிரக வழிபாடு, பயங்கரமான காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த தலைமுறையை அவர்கள் சந்திக்க தவறிவிட்டார்கள். ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் சபையோடு பேசுகிற வார்த்தை, உங்கள் பிள்ளைகளை
நீங்கள் கவனமாக வளர்க்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். உங்க வீட்டில் ஆமென் நல்ல ஜெபம், குடும்ப ஜெபம், பிள்ளைகளை வைத்து ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்துவது அப்பா அம்மாவுடைய பெரிய பொறுப்பு, பெற்றோர்களுடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு உங்களுக்கு தலை போகிற காரியம் வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் நமக்கு கையில கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நாம் ஆவிக்குரிய பாதையில நடத்த தவறினால் நாம் பரலோகம் போவது கேள்விக்குறி. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது. ஆமென். கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். ஒரு காலத்துல ஆமென் நல்ல ஞாபகம் இருக்கு, சின்ன வயதுல சைக்கிள்ல போகும்போது ஏதாவது போகும்போது லைட் எல்லாம் போட்டுட்டு போனோம். ஏதாவது போலீஸ்காரன் பிடிச்சிட்டான், ஏதாவது தப்பு பண்ற இடத்துல பிடிச்சிட்டான்னா அவன் பேர் என்னன்னு கேட்பான். நம்ம கிறிஸ்டியன் பேரை சொன்னோன்னே என்னப்பா நீயே இப்படி செய்யலாமா, போ போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம அப்படி செய்ய மாட்டோம்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வர்றதெல்லாம் நம்ம பேரா தான் இருக்கு. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா, கிறிஸ்டியன்னா இவன் செய்வான். சோ அந்த மாதிரி ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை எழுப்புவது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனக்கெல்லாம் என்னன்னா, நான் என்னுடைய காலத்திற்கு பிறகு அல்ல, நான் உயிரோடு இருக்கும் போதே ஆமென் என் கண் முன்னாலேயே என் பிள்ளைகள் எழும்பி என்னை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா ஆண்டவரை நேசிப்பதையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதையும் நான் பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள? ஆண்டவரே, என் கண்கள் காண என் பிள்ளைங்க, எங்க சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எங்க காலத்திலேயே அவர்கள் எங்கள் கண் முன்னாலேயே எங்களை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக எழும்ப வேண்டும். ஆண்டவரே, பிசாசு வெட்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளை போல, மோசேயுடைய தாயை போல பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு காலம் இது. ஏனென்றால் வேகமாக ஆமென் ஒரு சுனாமியை போல பிசாசுடைய அலை வீசுகிறது. சோசியல் மீடியா மூலமா ஆமென் இன்னும் மற்ற தவறான ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய மைண்ட் செட் எல்லாம் மாறிடுச்சு. நம்முடைய கல்ச்சர் எல்லாம் ஸ்பாயில் ஆகி கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் வந்து விட்டது. எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்கிற ஒரு நிலை, மைண்ட் செட் நம்ம பிள்ளைகளையும் பாதிக்க தொடங்கி இருக்கிறது. நான் இதை எச்சரிப்பாக சொல்லுகிறேன். கர்த்தர் இதை சொல்லுவதனால் சொல்லுகிறேன், தயவு செய்து உங்கள் சந்ததிகளை காப்பாற்றுங்கள். உங்க பிள்ளைகளுக்காக திறப்பிலே நில்லுங்கள். நான் சொல்றேன், நம்முடைய ஜெபம் வீணாகாது, நம்முடைய முழங்கால் வீணாகாது, நம்முடைய கண்ணீர் வீணாகாது. நாம் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆமென் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க, அவர்களை ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழுப்ப கர்த்தர் கிரியை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை பிசாசு தொடக்கூடாது. நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை பிசாசு தொடக்கூடாது. அவர்கள் படிப்புக்காக எங்க ஊர் போனாலும் சரி, வேலைக்காக எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஆங்காங்கே ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாராக. ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி கண்ணை மூடி நம்முடைய பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, நம்முடைய இந்த சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. ரகல கரமனா ரே மஹந்த ரகதனா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல் காக்கருடைய பிரயாசம் விருதா. எங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருப்பதாக. எங்க பிள்ளைகளை பிசாசு தொடாமல் இருப்பானாக. ஓராபா லகதானா. ஏரோதின் ஆவிகள், பார்வோனின் ஆவிகள் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாது. எசபேலின் ஆவிகள் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாது. சோதோ குமாராவின் ஆவிகள் எங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க பிரதர்.
ரிமானா காதாராமா. நன்றி ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழுவோம். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை இருப்பதாக, அவர்களுடைய வாழ்க்கையை தூண்டி விடுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. சபையில் இருக்கிற எந்த பிள்ளைக்கும் நாம் இடரலாக வாழக்கூடாது. ஆமென். இடராக வாழ்ந்தா நம்ம தலையில ஏந்தர கல்ல கட்டி போடணும் பைபிள் அவ்வளவு கடினமாக சொல்லி இருக்கிறது. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் மாதிரிகளாக வாழ்வோம். நம்ம பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நம்மை பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. அதனாலதான் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் நேர் முழங்காலில் நின்றால் நம்முடைய பிள்ளைகள் நேர் முழங்காலில் நிற்கும். ஆமென். நாம் நல்ல கைத்தட்டி ஆராதிச்சா நம்ம பிள்ளைகளும் கைத்தட்டி ஆராதிப்பாங்க. நாமே வாயை மூடிட்டு இருந்தா நீங்கள் தான் பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்குகிறீர்கள். அவர்கள் ஆராதிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். இந்த வார்த்தையை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமென். நாம் இத்தனை காலம் ஆண்டவரை சேவிக்கிறோம். நாம் ஆலயத்திற்கு வந்தால் பயபக்தியோடு கூட பாடுற நேரத்தில் பாடணும், ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிக்கணும், முழு பலத்தோடு ஆராதிக்கணும், ஆவில நிறைந்து துதிக்கணும். அந்த அக்கினி நம்ம பிள்ளைகளையும் பற்றி எரிய வைக்கும். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும் போது ஆலயத்து வருகிற நேரத்தில் நாம் கவனமா இருப்போம். 9 மணி சர்வீஸ்னா 9 மணிக்கு ஆராதனையில வரணும். நாமே லேட்டா வந்தா பிள்ளைங்க எப்படி நம்மை பின்பற்றுவார்கள்? ஆமே. நம்ம சரியான நேரத்தில் வரலாம். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா ஆலய ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு முன்னாலேயே ஓடி வந்து தேவ சமூகத்தில் உட்காருவதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இருக்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கு நிறைய ஆலயங்களிலே ஒரு பெரிய நிர்விசாரம் காணப்படுகிறது. அடுத்த தலைமுறைக்கு நாமே இடரலாக மாறுகிறோம். சோ ஆராதனைக்கு சரியா வாங்க, வந்த உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் எப்படி நடத்துறாங்களோ ஒவ்வொரு காரியத்திலையும் முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு இருதயத்தோடு இந்த ஆராதனையில பங்கு பெறுங்கள். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, இப்ப செய்திக்கு நேராக நான் வருகிறேன். 6வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த முதல் வசனத்தின் 2வது பாகத்தை வாசிக்க போகிறோம். வாசிங்கள். இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நான் சொன்னதுக்கு அப்புறம் பின்னால சொல்லுங்க. நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. இது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை பார்த்து சொன்னார்கள். இப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். மறுபடியும் நான் பின்னால, எனக்கு பின்னால சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் விசாலமாக இருந்தது, ஒரு காலத்தில் ரொம்ப விசாலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு குறுகி 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 மிக நெருக்கமாக மாறிவிட்டது. நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இடம், நாங்கள் உம்முடன் இருந்த இடம், நாங்கள் உம்மோடு தனியாக செலவழித்த நேரங்கள், எங்கள் ஜெப நேரம், எங்கள் வேத வாசிப்பு, ஆமென், எங்களுடைய ஆலய ஆராதனைகள், ஆத்தும ஆதாயம், ஊழியங்கள், நாங்கள் உம்மோடு இருந்த இடம் விசாலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது? மிக நெருக்கமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு உணர்த்துவாராக. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் திரும்பி பார்த்தால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த ஜெப வாழ்க்கை, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஏக்கம், தேவ சமூகத்தில் போய் உட்காரணும்னு ஒரு தாகம். ஆமென். ஆலய ஆராதனை ஃபாஸ்டிங் பிரேயரா ஓடி வந்துடணும், பைபிள் ஸ்டடியா ஓடி போயிடணும், பாஸ்டர் வெளி ஊழியமா ஓடி போய். நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில்
ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்றதுக்கு அடையாளமே அவன் ஆலயத்தை விட்டே போக மாட்டான். நாங்கெல்லாம் அப்படிதான். இப்போ பார்த்தாலும் சர்ச்சிலேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்போம், எல்லா வேலையும் செய்வோம், எல்லா ஊழியங்களிலும் கலந்து கொள்வோம், ஒரு கூட்டத்தையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்க ஆத்மா அவ்வளவு தாகத்தோடு இருக்கும். பைபிள் ஸ்டடிக்கு போகணும், ஜெபத்துக்கு போகணும், காத்திருப்பு கூட்டத்துக்கு போகணும், வெளி ஊழியங்களுக்கு போகணும்னு அப்படியே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இந்த தாகத்தை தருவார், உங்களுக்குள்ளும் தந்திருப்பார். ஆனால் காலம் போக போக அநேகருடைய ஆத்தும தாகம் குறைந்து விட்டது. அநேகர் சபையோடு இணைந்து ஊழியம் செய்கிறது குறைந்து விட்டது. ஏதோ வேற வழி இல்லை, சண்டே ஆலயத்துக்கு போகணும், சர்வீஸ்க்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா, 9 மணியா 9:30 போகலாம், முடிஞ்சோன்னா ஓடி வந்துடலாம், அவ்வளோதான் 2-3 மணி நேரம், அவ்வளோதான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நம்ம வேலை பார்க்குற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை பின்தங்கி போய்விட்டது. நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை குன்றி போயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையோடு பேசுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையோடு ஆண்டவர் முகமுகமாக பேசுகிறார். நீ ஆதியில் இருந்த ஜெப அனுபவத்தை தொலைத்து விட்டாய் என்று கர்த்தர் பேசுகிறார். நீ ஆதியிலே கர்த்தர் என்னை நடு ராத்திரியில எழுப்பினார், அலாரமே வைக்கல, காலையில கர்த்தர் என்னை எழுப்பி விட்டார் என்று நீங்கள் சாட்சி சொல்லி இருக்கிறீர்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த அனுபவத்தை தொலைத்து நிற்கிற ஒரு சிலரோடு கர்த்தர் முகமுகமாக பேசுகிறார். நீங்கள் தாகத்தோடு வாஞ்சித்தால் இந்த கன்வென்ஷன்ல ஆதி அன்பத்தை, அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை உயிர்ப்பிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த காலை ஆராதனையில கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்கத்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இது எழுப்புதலின் நாட்கள். சொல்லுங்க எல்லாரும், இது என்ன நாட்கள்? எழுப்புதலின் நாட்கள். தூசியை உதறிவிட்டு நாம் எழும்ப வேண்டிய நாட்கள். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பதாக மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நோவாவின் காலத்தில் எப்படியோ அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இருக்கும். லோத்துவின் காலத்தில் எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் உணர்வில்லாமல் இருப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்கிறோம். உணர்வில்லாத ஒரு ஜெபம், ஏதோ பழக்க தோஷமாக தேவனை ஆராதிப்பது, கூடி வருவது என்ற உணர்வற்ற ஆதி அன்பை இழந்து போன சபையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்மை நேசிப்பதினாலே, இந்த சபையை நேசிக்கிறதுனாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எழும்பு, எழும்பு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, நான் உன்னை திரும்ப பிரகாசிக்க விரும்புகிறேன். தூசியை உதறி விட்டு எழும்பு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. ஓராபா கராபாதானா, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஹalleluya, glory to God. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சோ நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறதோ, பொருளாதார ஆசீர்வாதம், நல்ல உயர்வு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு குன்றி போகும். நான் சொல்றதை நல்ல கவனிங்க. அதனாலதான் இந்த காலத்துல பொருளாதார ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், பணம் பணம்னு எங்க பார்த்தாலும் பிரசங்கம். ஏன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அடியோடு மாறிவிடும். இது ஒரு பெரிய ஆபத்து. அதற்கு உதாரணம் வேதத்திலிருந்தே பார்க்கலாம். உன்னத பாட்டில் சூலமத்தி என்கிற ஒரு கேரக்டர். அந்த சூலமத்தி வேறு யாரும் அல்ல, சபைதான். நீங்களும் நானும் தான் அந்த சூலமத்தி. நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உளையான சேற்றில் பாவத்தில் இருந்த நம்மை. அப்ப இந்த 1ஆம் அதிகாரத்திலே சூலமத்தி தன்னை செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுகிறாள். தன்னை அவளே அறிமுகப்படுத்துகிறாள். நான் கேட்பாரற்று இருந்தேன், கேட்க நாதி அற்றவளாக இருந்தேன். என்னுடைய தாயின் பிள்ளைகள் என்னை அடிமையாக்கி விட்டார்கள். நல்லா கவனிங்க. எங்க எல்லாருக்கும் திராட்சை தோட்டம் இருந்தது, எனக்கும் ஒரு பங்கு இருந்தது. ஆனால் என்னுடைய திராட்சை தோட்டத்தை கவனிக்க அவர்கள் என்னை விடவில்லை.
அவர்கள் திராட்சை தோட்டத்தை காவல் காக்க என்னை காவல்காரியாக மாற்றிவிட்டார்கள். கவனியுங்கள். சரி, பகல்ல தான் காவல் காக்குறேன்னு சொன்னா நைட்டு கூட வீட்டுக்கு அவங்க விடல. நைட்டு நீ தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சரியான ஆகாரம் இல்லை, பகலிலே வெயில், இரவிலே பனி, தங்குவதற்கு இடம் இல்லை. அடிமைத்தனம் என்னை உருக்குலைத்து விட்டது. நல்ல கவனிங்க சகோதரா சகோதரி, நீங்களும் நானும் இப்படி அடிமைத்தனத்தில் இருந்த போதுதான் நம்முடைய நேசர் நம்மை தேடி வந்தார். இங்க இருக்கிற யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா, நான் மிக நல்லவனாக இருந்தேன் அப்பொழுதுதான் இயேசு தேடி வந்தான் சொல்ல முடியுமா? உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடு. பாடுங்க பாடுங்க சத்தமா. உளையான சேற்றில் ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி. இன்னொரு சரண கூட பாடலாமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நெஞ்சார அணைத்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவி ஆனவரே, எங்கள் அப்பா பிதாவே. கவனிங்க, இந்த சூலமத்தி அவளை போலதான் நாமும் அடிமைத்தனத்தில் இருந்தோம். பாவம் என்கிற அடிமைத்தனம் நம்மை உருக்குலைத்து விட்டது. பாவம் செய்யும் போது நம்மை யாருமே நம்மை பிடிக்காது, யாருக்குமே நம்மை பிடிக்காது. அடிமைத்தனம் நம்மை உருக்குலைத்து விடும். பாவம் நம்மை அப்படி மாற்றிவிடும். இந்த சூலமத்தி அடிமைத்தனத்தினாலே உருக்குலைந்து இருக்கும் போது அழகற்று போய் யாருமே திரும்பி கூட பார்க்க முடியாமல், யாருமே விசாரிக்க கூட இல்லாமல் அனாதையாக, அவ்வளவுதான் என் லைஃப், இப்படியே முடிஞ்சிடும், நான் செத்து போயிருவேன், எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவள் இருக்கிற வண்ணமாகவே ஒரு நேசர் அவளை தேடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவள் இருக்கிற வண்ணமாகவே ஒரு நேசர் அவளை பார்த்து சொன்னார், ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கிற. இவளுக்கு நம்பவே முடியல. என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. யாரை பார்த்து சொல்றீங்க? நான் அந்த கேடு அடைந்து அல்லது அழகற்று பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் உருக்குலைந்த என்னை ஆண்டவரே என் நேசர் இப்படி அழைக்கிறாரே. எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்னா, இருக்கிற நிலையை பார்த்து கூப்பிட மாட்டாரு, நம்ம எப்படி மாற்றுகிறாரோ அந்த பேரை வச்சுதான் நம்ம கூப்பிடுவார். கிதியோனை பார்த்து என்ன சொன்னாரு?
பராக்கிரமசாலியே. ஆனா அப்ப பயந்து அவன் போரடித்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு சொல்றாரு. யோவான் நிருபத்தில் வாசித்தீங்கன்னா ஆமென், நீ பலவான்களே என்று கூப்பிடுகிறார். வாலிபர்களை பார்த்து நீங்கள் சாத்தானை ஜெயித்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் என்னை அப்படி மாற்ற போகிறதை அவர் சொல்லிதான் என்னை அழைக்கிறார். அப்படித்தான் இந்த சூலமத்தியை பார்த்து அழைக்கிறார். இவளுக்கு நம்பிக்கையே இல்லை. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, உன்னைத்தான், நீ ரொம்ப அழகா இருக்கிற ஆமென் என்று அழைத்த உடனே அவருடைய அன்பில் இவள் மயங்கி விட்டாள். என்னையும் நேசித்தீரே, பாவியான என்னை நீ தேடி வந்தீரே ஆண்டவரே. நம்ம எல்லாரும் அப்படித்தானே? நம்முடைய ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களை நோக்கி பாருங்கள். யாருக்குமே பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இயேசு தேடி வந்தார். ஹல்லேலூயா. உளையான சேற்றில் இருந்த நம்மை இயேசு தேடி வந்தார். நான் இருக்கிற வண்ணமாகவே என்னை ஏற்றுக்கொண்டார். இந்த இளைய குமாரன் பாவத்தின் அடிமைத்தனத்திலே பன்றிகள் பக்கத்திலே படுத்து நாற்றம் பிடித்த துணியோடு அவன் வந்தான். நானா இருந்தேன்னா போடா போய் முதல்ல குளிச்சுட்டு வாடான்னு சொல்லியிருப்பேன். ஆனா அந்த தகப்பன் அப்படியே அவனை கட்டி அணைத்து கொண்டார். இதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்மையில வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. இந்த சூலமத்தியை இவர் அன்பு காண்பித்த உடனே சூலமத்தியும் இவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டாள். ஐயோ நேசரே, உங்களை நான் பிரிஞ்சிருக்க முடியல, உங்களை பார்க்காம இருக்க முடியல, வாரும் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், கிராமங்களிலே போய் தங்குவோம், அங்கே என்னுடைய நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு கொடுப்பேன் என்று அன்பு மொழிகளை பேசுகிறாள். இவ பாராட்டுற அன்புல இவர் மயங்கிட்டாரு, இவர் பாராட்டுல அன்புல இவன் மயங்கிட்டா. அன்பு பெருகுது, ரெண்டு பேருடைய உறவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவளை பார்க்காம இவரால் இருக்க முடியல, இவரை பார்க்காம இவளால் இருக்க முடியல. ரெண்டு பேரும் உறவுக்காக, நம்முடைய ஆண்டவர் உறவுக்காக இயங்குகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்ம என்னதான் பண்ணாலும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரோடு உறவாடுகிற அந்த காரியத்தை நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க 10,000 கோடி காணிக்க கொடுத்தாலும் அவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அப்பான்னு கூப்பிட்டு அவரோடு உறவாடுகிற அந்த உன்னதமான அந்த உறவுக்காக ஏங்குகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கவனிங்க. அப்போ இந்த சூலமத்தியும் இவரும் உறவாடிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவர் அன்பு என்னடா, இந்த அம்மா இந்த சூலமத்தி என்னை இவ்வளோ நேசிக்கிறாளே, எப்ப பார்த்தாலும் ஜெபம், ஃபாஸ்டிங் பிரேயர்னா முதல் ஆளு, எப்ப பார்த்தாலும் தனி ஜெபம், ரூமை சாத்திட்டு ஜெபம் பண்றது, அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்றது, எப்ப பார்த்தாலும் வேதத்தை வாசிக்கிறது. அந்த அன்பில் அவர் மயங்கி சாச்சா இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. அடிமைத்தனத்தில் அன்னைக்கெல்லாம் அடிமைத்தனம்னா அதுக்கு விலைக்கரையும் செலுத்தணும். என்ன செலுத்தினாரோ தெரியல, இவளை விடுதலையாக்கி இவளுக்கென்று ஒரு பெரிய அரண்மனையை கட்டினார். பெரிய பங்களா கட்டி உள்ளெல்லாம் கார்பெட் போட்டு பயங்கர பஞ்சு மெத்த போட்டு வசதியா இவளை வச்சார். ஏன்னா இவ ஆண்டவரை நேசிச்சாலே போதுங்க, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சிருவாருங்க. அவரை நேசிச்சாலே போதும். ஆமென். அவர் நம்மை உயர்ந்த இடத்துல வச்சிருவார். சோ இந்த சூலமத்தியை இந்த நேசர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தார். நான் முதல்ல சொன்னேன், நமக்கு உயர்வு வரும்போது நம்ம ஜெப நேரம் குறைந்து விட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆசீர்வாதம் வரும்போது நம்முடைய ஜெப நேரம் குறைந்து விட வாய்ப்புகள் இருக்கிறது. திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கைய. கஷ்டப்பட்ட நேரத்தில், நெருக்கத்தின் மத்தியில் நாம் தேவனுடைய பாதத்தையே தேடின நாட்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கர்த்தர் இப்பொழுது நம்மை உயர்த்தி விட்டார், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். முதல்ல இருந்த நிலைமையில நம்ம இல்ல, நம்ம கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனா இப்ப நம்ம அவருக்கு சொல்ற நேரம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நேரம் இல்ல, ஜெபத்துக்கு நேரம் இல்ல, என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால வேதம் வாசிக்க முடியல, ஆதியில இருந்த அன்பு குறைந்து போய்விட்டது, ஏராளமான காரணங்கள் சொல்லி அவரிலிருந்து நாம் பிரிந்து இருக்கிறோம்.
அவரோடு நெருக்கமாயிருந்த நேரங்கள், இடமெல்லாம் இப்பொழுது குறுகலாக மாறிவிட்டது. அவரோடு விசாலமாக ஜெபித்த நேரம் குறுகிவிட்டது, நெருக்கமாக மாறிவிட்டது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இப்போ நேசர் பார்க்கிறாரு, என்னடா அது, முதல்லலாம் உன்னை பார்க்காம இருக்க முடியாது, உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாதுன்னு ஓடி ஓடி வந்து முழங்கால் போட்ட என் பிள்ளை இப்ப ஜெபம் பண்ணி ரொம்ப நாளாச்சு, என் சமூகத்தை தேடி ரொம்ப நாளாச்சு. ஆமாம், நான் உறவுக்காக ஏங்குகிறேன், ஆனால் அவர்கள் என்னை உதாசீனப்படுத்துறாளேன்னு சொல்லி ஒரு நாள் இந்த நேசரே தேடி வர்றார். ஒரு காலத்துல இந்த சூலமத்தி தேடி தேடி போனா இப்ப காலம் மாறி போச்சியா, இப்ப நேசர் தேடி வர்ற நிலைமை ஆயிடுச்சு. சகோதரா சகோதரி, கர்த்தர் நம்மோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே நமக்கு தாவீது சொல்ற மாதிரி, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுமா போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த தருணங்கள், ஆனால் இன்றைக்கு உயர்வு வந்தவுடனே, ஆசீர்வாதம் வந்தவுடனே, இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்திலிருந்து நாம் பின்தங்கி விட்டோம். இந்த சூலமத்தியும் அப்படித்தான். இப்ப நேசர் வருகிறார், நேசர் வருகிறார், கதவை தட்டுறாரு. ஹலோ சுலமதி, மை டார்லிங், கதவை தர. ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்ற? ஏன் என் சமூகத்துக்கு வர மாட்டேன்ற? ஏன் என்னை விட்டு தூர தூர தள்ளி போயிட்டு இருக்க? கதவை தர. நான் உன் கூட உறவாட வந்திருக்கிறேன், நான் உன் கூட பேச வந்திருக்கிறேன், கதவை தர. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் இறுதிய கதவை தட்டி கொண்டிருக்கிறார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார் அல்லவா? இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு. ஆமென். உன் தூக்கத்திலிருந்து எழும்பு, சோர்வின் ஆவியிலிருந்து எழும்பு. ஆமென். நான் உன்னோடு உறவாட விரும்புகிறேன், என் சமூகத்துக்கு வான்னு நம்மோடு கர்த்தர் ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார் அல்லவா? வந்து சூலமத்தியுடைய கதவை தட்டுகிறார். சூலமத்தி உள்ள இருந்து சொல்றா, என்ன சொன்னா நமக்கு தெரியும். என்னையா உமக்கு நேரங்காலம் தெரியாதா? இப்பதான் என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டினேன், கை காலெல்லாம் கழுவினேன், நான் இப்பதான் பெட்டு மேல ஏறிட்டேன். கால் கீழே வச்சா என்ன ஆயிருமா? அழுக்காயிருமா? யார் சொல்றது? பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த, கேட்க நாதியற்ற, அழகற்ற, அருவருப்பாயிருந்த, பிசாசின் பிடியில சிக்கி இருந்த உன்னை நான் விடுதலையாக்கினேன். நீ என்னை நேசிக்கிறத பார்த்து உன்னை உயர்த்தி வச்சனா, உன் பிள்ளைகளை நான் உயர்த்தினேன். ஆனா இன்னைக்கு எனக்கே நேரம் இல்லை என்று சொல்லுகிறாய். உனக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனா தேவ சமூகத்துக்கு வர நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை. ஆதி அன்பு குறைந்து போய் மங்கி எரிகிற திரியாக இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் இந்த காலை நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரா, கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், இந்த நாள், இந்த கன்வென்ஷன்ல ஆண்டவர் உன்னை திரும்ப உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உன்னுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆதியில் இருந்த அனுபவத்தை கர்த்தர் உனக்கு திரும்ப தர விரும்புகிறார். பிசாசு எப்பொழுதுமே எனக்குள்ள கர்த்தர் போட்ட அக்கினியை அணைக்க முயற்சிப்பான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நெறிந்த நாரலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் என்னை திரும்ப கொழுந்து விட்டு எரிய செய்ய என்னோடு கூட போராடுகிற கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் விளக்கு அணைந்து போகிற மாதிரி இருக்கு. ஆமென். திரும்ப அதை கொழுந்து விட்டு எரிய செய்ய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை ஆராதனையிலே நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூலமத்தி, நம்ம கவனிங்க, சூலமத்தியை பத்தி பேசுறோம். நம்ம எத்தனை நேரம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுன்னு சொன்னப்போ, ஆண்டவர் என்னால் முடியலப்பா, நான் அப்புறம் ஜெபம் பண்றேன்னு சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாரும் அப்படி சொல்லியிருக்கோம் தானே? இல்லை, அப்புறம் ஜெபம் பண்றோம், அப்புறம் ஜெபம் பண்றோம், நாளையிலேருந்து ஜெபம் பண்றேன்.
நாளையிலேருந்து ஜெபம் பண்ணுறேன் என்று நம்ம எத்தனை எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்கிறோம். எத்தனை முறை கதவை தட்டின நேசரை ஏமாற்றத்தோடு அனுப்பியிருக்கிறோம். இந்த சூலமித்தி வீட்லேயும் அப்படி தான் நடந்தது. நேசர் பார்த்தாரு, வர்ற மாதிரி தெரில, அவர் லேட் பண்ணிட்டே இருக்கிறா, இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. கவனிங்க, ஒரு ரகசியம் என்னன்னா, அவர் நம்மை எழுப்புகிற நேரத்தில் எழும்பி ஜெபித்தால் அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் நான் சொல்றதை கேட்குறீங்க? அவர் நம்மை உணர்த்துகிற நேரத்தில் ஊழியத்துக்கு வந்துட்டா கர்த்தர் நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். அவர் நம்மை தட்டி எழுப்புகிற நேரத்தில் எழும்பி தேவனோட எவ்வளவு டயர்டா இருந்தாலும் எந்திரிச்சு தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா உங்க டயர்டெல்லாம் ஒரு நிமிஷத்துல காணாம போக கர்த்தருடைய மகிமை உங்களை ஆட்கொள்வதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனா நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? அவர் எழுப்புற நேரத்தில் எழும்பாம நமக்கு விருப்பமான நேரத்தில், நமக்கு வசதியான நேரத்தில் நம்ம எழும்பி ஜெபம் பண்றதுனால நம்ம ஜெபத்தில் ஒரு அக்கினியே இல்லை. நம்ம ஜெபத்தில் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. இந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சூலமித்தி அவளுடைய நேரத்தில் வந்து எங்க போறாரு? இந்த இயேசுடைய தாயாரும் தகப்பனாரும் அப்படித்தான் நினைச்சாங்க. எருசலேம் பண்டிகைக்கு போய் திரும்பி வந்து விட்டார்கள். ஏசு எங்கப்பா? இங்க தான் இருப்பார், அவர் நம்ம விட்டு எங்க போவார்னு அலட்சியமாக இருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களோடு இல்லை. இயேசு அங்கே இருந்துட்டார், எருசலேமிலேயே. கவனிங்க, இந்த சூலமித்திக்கு நமக்கெல்லாம் இந்த எண்ணம் தான். எப்ப ஜெபம் பண்ணாலும் அவர் கேட்பார் தானே, எப்போ நம்ம வசதி தானே என்ற ஒரு தாட் நமக்குள்ள இருக்கிறது ஐயா. ஆமா, இந்த சூலமித்தி அவன் நிதானமா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா வந்து கதவை திறக்கிறா. நேசர் இல்லை, நேசர் அங்கே இல்லை. அவ அதுக்கப்புறம் தேவ அன்பவளை நிரப்ப, அவள் தேடி போக, அதனால் காயப்பட, இதெல்லாம் நம்ம தெரியும். இந்த காலை நேரத்தில் ஆமீன், நீங்கள் இருக்கிற இடத்தை விசாலமாக்க கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவனோடு இருக்கிற இடம், ஜெப நேரத்தை விசாலமாக்கு, வேத வாசிப்பை விசாலமாக்கு, ஊழியங்களின் எல்லைகளை விசாலமாக்கு, ஆலயத்தில் இணைந்து, ஊழியரோடு இணைந்து, சபையோடு இணைந்து ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இப்ப 2வது வசனத்துக்கு வரலாம். 2வது வசனத்தில் இந்த உணர்வை ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்தார். நல்ல கவனிங்க, நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு, இந்த உணர்வை யார் கொடுப்பது? சொல்லுங்க, ஆவியானவர். அப்ப நமக்குள்ளே ஆவியானவர் இருந்தா நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவர். நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து, நீ குருடனாய் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து. லவோதிக்கா சபை ஆமென் நிர்வாணமா இருக்கு, ஆனா உணர்வில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உணர்வின் ஆவியை நான் உனக்கு தருகிறேன். நீ என்ன நிலையில் இருக்கிறாய்? நீ உன்னையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். பெரிய பரிசுத்தவானை போல வெளியே காண்பிக்கிறாய், பெரிய ஜெப வீரனை போல காண்பிக்கிறாய். ஆனால் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரியும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தெரியும். முதலில் இருந்த ஜெப வாழ்க்கை இல்லை, வெறுமை. தேவனை விட்டு நீ தூர விலகி கொண்டிருக்கிறாய். தேவ சமூகத்தை விட்டு நீ விலகி கொண்டே இருக்கிறாய். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் நிலைமை எனக்கு தெரியும், உணர்த்துகிறார். இந்த காலையில ஆண்டவர் கூட பேசும்போது உணர்வை தருவார். என் கூட தான் கர்த்தர் பேசுறான்ற உணர்வை உங்களுக்கு தருவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஏதோ யாருக்கோ பிரசங்கம் வருதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். பேச பேச கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார் என்கிற உணர்வு உங்களுக்கு வருமானால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உணர்வு. இந்த உணர்வு வந்த உடனே இவங்க சொல்றாங்க, நாங்கள் யோர்தான் மட்டும் போக போகிறோம். நாங்க எங்க போறோம் சொல்லுங்க. எங்களை மாதிரி எலிசா அங்க ஒரு கடினமான பிரசங்கம் பண்ணல. ஏண்டா சொல்லிட்டு இருக்கிறீங்க, போடா போய் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லல.
ஆவியானவர் உணர்த்தினவுடனே அவர்களாவே முயற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களாகவே சொல்றாங்க, நாங்க எங்க போறோம் சொல்லுங்க. யோர்தான். யோர்தான் என்று சொன்னால் நாம் ஆவிக்குரிய முயற்சி. இந்த இடத்துல ஆவிக்குரிய முயற்சி. யோர்தான் ஒண்ணு நமக்கு என்ன வரும் ஞாபகம்? இயேசு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுத்தார். கானானை சுதந்தரிக்க போன யோசுவாவும் அவன் ஜனங்களையும் வழிவிடாமல் தடுத்த யோர்தானை கர்த்தர் இரண்டாக பிரித்து வழி இல்லாத இடத்திலே வழி உண்டாக்கினார். நிறைய காரியங்கள் சொல்லலாம். அப்போ ஆவிக்குரிய முயற்சி ஒரு ஸ்டெப் முன்னால போறது. இதை எடுக்க வைக்க பிசாசு விடவே மாட்டான். நீங்க ஒரு ஸ்டெப் வச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்திடுவாரு. அந்த ஃபர்ஸ்ட் முயற்சியை எடுக்க பிசாசு அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான். உங்க ஜெப வாழ்க்கையிலிருந்து சோர்ந்து போன நிலையிலிருந்து எழும்புவதற்கு சத்துரு உங்களை விடவே மாட்டான். ஆனா எழுப்பிட்டீங்க அவன் தோற்று போயிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாடில இந்த காலை ஆராதனையில உங்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நீ எழும்பு. ஆண்டவர் சொன்னா நீ எழும்பு. நான் உன் கையெல்லாம் பிடிச்சு தூக்க முடியாது. நீ எழும்பு, நான் உன்னை பிரகாசிக்க வைக்கிறேன். நீ முயற்சி செய். நீ கல்லை எடு, லாசரு உயிரோட வருவான். நீ எழும்பு, நான் உன்னை பிரகாசிக்க. அப்ப நாம் முதல் முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி இவர்கள் எடுத்தார்கள். யோர்தான் மட்டும் போய் நாங்கள் விசாலமாக்க போகிறோம். உடனே போங்கன்றாரு. எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்தான். அவன் வந்து சொன்னான், நீரும் என்னோடு வரணும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மாம்ச பலத்தினாலே ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாது. இருக்கிறீங்களா இல்லையா? நாளையிலிருந்து ஜெபம் பண்ணிடணும்னு நம்ம வருஷக்கணக்காக நினைச்சிட்டு ஜெபம் பண்ணாம இருக்கிறோம். நான் சொல்றேன் சரிதானா? ஆமா, நாளையிலிருந்து 5 மணிக்கு எழும்பிடணும், 4 மணிக்கு எழும்பிடணும்னு மாம்சத்துல ஆசை இருக்கு. முயற்சி எடுக்கிறோம், தோற்று போயிடும். ஆனா இவன் என்ன சொன்னான்னா, நீரும் என்னோடு வர வேண்டும். கரங்களை உயர்த்தி வல்லாரியா சொல்லுங்க. தாவீது சொல்றார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி பலம் உள்ளது. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை பலப்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்துல இவன் சொன்ன மாதிரி தான், நம்ம எப்பொழுதும் எல்லாரும் நாங்க போய் வெட்டுறோன்னு போயிட்டான். ஆனா இவன் தான், நீர் என்னோடு வர வேண்டும். ஐ நீட் யூ. நீர் என் கூட இருந்தா தான் நான் ஜெயம் எடுக்க முடியும். உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். நீங்க எனக்கு உதவி செய்யணும். ஆவியானவர் உதவி செய்யணும். அதனால தான் எம்பில் ஜெபசிங் அண்ணன் பாடினாங்க, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கே? பரிசுத்தர் கூட்டம் நடுவு, பரிசுத்தர் கூட்டம் நடுவு, ஹல்லேலூயா நீடும் அடியார் நெஞ்சம் பாரிரோ.
பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் என்ன? துணையாளர். சொல்லுங்க. ஆமா, ஹெல்பர். அவர் எனக்கு உதவி செய்கிறவர், என் பலவீனத்தில் எனக்கு உதவி செய்கிறவர். ஆமென். அப்போ நாம் முயற்சி எடுக்கும் பொழுது ஆண்டவரோடு இசைந்து நம்முடைய சுய பலனால ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு, நீர் என்னை பலப்படுத்தும், நீர் என்னை பயன்படுத்தும், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் அவரை சார்ந்து நாம் செய்யும் போது காரியங்கள். அப்போ அங்க போய் எல்லாரும் அங்க மரத்தை வெட்டும் போது ஒரு கோடரி என்ன செஞ்சது? கீழே விழுந்தது. நான் தியானிக்கும் போது இப்படிதான் ஆவியானவருடைய சிந்தனை வைத்தார். அந்த கீழே போட்ட ஆளு இவனா தான் இருக்கும். யாரு? நீரும் என்னோடு வரணும்னு கேட்டானே, அவன் தான் கோடாரியை கீழே போட்டிருப்பான். அப்போ இயேசு கூட வந்தா, பரிசுத்த ஆவியானவர் கூட வரும்போது ஆமீன், இழப்பு வருமானா வரும். ஆனா அவர் கூட இருந்து அதை திரும்ப கொடுத்துருவாரு. இழந்து போனதை திரும்ப கொடுத்துருவாரு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கானாவூர் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவு பட்டு விட்டது. இயேசுவை அழைச்சா குறைவு வருமா? வரும். ஆனா அதை நிறைவாக்க அவராலே முடியும். ஆமென். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், குறைவுகள் வரும். ஆனா அதெல்லாத்தையும் மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, அந்த கோடரி விழுந்து விட்டது. எலிசா வந்து கேட்கிறார், எங்கே விழுந்தது? அவன் இங்கதான் விழுந்துச்சு. அடையாளம் என்ன தெரியும்? இங்கதான் விழுந்துச்சு. அந்த கோடரி என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை வரங்கள், இதெல்லாவற்றையும் குறிக்கிறது, அபிஷேகம். ஆனால் நம்முடைய அஜாக்கிரதையினாலே அதை நாம் தொலைத்து விடுகிறோம் அல்லது இழந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். தாவீது 51வது சங்கீதத்தில் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தொலைத்து விட்டு கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். இந்த காலை ஆராதனையில் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே திரும்ப ஆதி அனுபவத்தை தாங்க, திரும்ப என் ஜெப வாழ்க்கையை புதுப்பிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க போகிறோம். ஏன்னா நான் யார்கிட்ட கேட்கிறேன்னு எனக்கு தெரியும். அவர் இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன், நாம் தொலைத்ததை திரும்ப தருகிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. கடைசி ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். எலிசா ஒரு கொப்பை வெட்டினார். அந்த கொப்பை வெட்டி தண்ணீர்ல போட்டார். கோடரி மிதந்து வந்தது. அந்த கொப்பு யாரை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஈசாயின் அடிமரம், வேர், கிளை, பச்சை மரம், பட்ட மரம், நிறைய அந்த மாதிரி காரியங்களை மரம், கிளை என்று குறிக்கிறது. ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருந்தார்கள். தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல வைக்கப்பட்டிருந்தார்கள். தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் பாவம் செய்த பொழுது ஆமென், தேவனுடைய சாயல் போனது, தேவனுடைய மகிமை போனது, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். தேவனோடு உள்ள உறவு போய்விட்டது. எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். கோடரி யோர்தானில் விழுந்தது போல. ஆனால் பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்த நேசம் பெரிது. இந்த மனிதன் ஏதேனிலே துளைத்து போட்ட தேவ மகிமை, தேவ பிரசன்னம், ஆமென், உறவு எல்லாத்தையும் திரும்ப தர பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை வெட்டினார், இந்த பூமியிலே போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிலுவையிலே இயேசு கதறுகிறார், ஆமென், பிதாவே, என் தேவரே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. லிட்ரலி அதுக்கு முன்னால இந்த உலகத்தில் இருந்த போது கூட
ஆண்டவர் சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம் சொல்றவரு சிலுவையில கதறுகிறார். ஏன் தெரியுமா? உனக்காக வெட்டப்பட்ட ஒரு கொப்பு, நீ இழந்து போனதை திரும்ப தர. ஆமென். இயேசுவாகிய கொப்பு வெட்டப்பட்டது, விலைக்கரையம் கொடுக்கப்பட்டது. ஆமென். அதனால இந்த காலை நேரத்தில் நீ கேட்டால், நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் இப்பொழுது முழங்கால் படியிடுங்கள், பார்க்கலாம். Thank you Father Lord. Hallelujah, hallelujah. முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்க, இல்லைன்னா உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் தவறு இல்லை. ஆமென். நான் எல்லாரையும் கம்பல் படுத்தல. ஆமென். நீங்கள் ஆமென், நீங்க ஆமென் விடுதலையோடு நீங்கள் ஆராதியுங்கள். ஹalleluya, glory to God. முழங்கால் போடுங்க, இல்லைனா எழும்பி நின்று கொள்ளுங்கள். ஆமென். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு 5 நிமிடம் நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் இந்த சபையோடு பேசுகிறார். இழந்து போன எல்லா ஜெப வாழ்க்கை, இழந்து போன அதிகாலை ஜெபம், இழந்து போன வேத வாசிப்பு, இழந்து போன ஊழியங்களை கர்த்தர் திரும்பவும் கையில கொடுக்கிறார். இப்பொழுது மிதந்து வரப்போகிறது. எல்லாரும் கண்ணை மூடி நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து நீங்க தனியா ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்கள் ஜெபம் பண்ணுங்க, பெரியவர்கள் ஜெபம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இழந்து போய் நிற்கிறேன், ஆதி அனுபவத்தை இழந்திருக்கிறேன், ஆதி அன்பு இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, காலையில நீங்க எழுப்பி விட்டீங்கல்ல, நடுராத்திரில கூட எழுப்புனீங்கல்ல, அந்த அனுபவத்தை நான் தொலைத்திருக்கிறேன். ஆனா எனக்காக ஒரு கொப்பு வெட்டப்பட்டது. ஆண்டவரே, யோர்தான்ல அந்த கோடரி மிதந்து வந்தது போல இந்த காலை ஆராதனையில நான் இழந்து போன, நான் தொலைத்து போட்ட அனுபவங்கள் எல்லாம் திரும்ப மிதந்து வர எடுத்துக்கொள். ராபா ராகா தாரா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, திரும்ப தாங்க. இந்த சபையை கர்த்தர் புதுப்பிக்கிறார், இந்த சபையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென். நான் சொல்றேன், இந்த கூட்டங்களுக்கு பிறகு இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நல்ல ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஒரு அக்கினி உங்க மேல விழட்டும். நீ இழந்து போன அனுபவத்தை கர்த்தர் இப்பவே திரும்ப தருகிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு கேட்கறீங்க எனக்கு தெரியாது. எத்தனை பேர் வாஞ்சையோடு கேட்கறீங்க, ஆண்டவரே நான் தொலைத்துட்டேன்பா, இழந்து போயிட்டேன், உம்மோடு நாங்கள் இருந்த இடம் நெருக்கமாக மாறிவிட்டது. நெருக்கத்தில் இருக்கிற எங்களை விசாலத்திலே கொண்டு வருவீராக. நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். நன்றி 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 ஆவியானவரே. ஜெபம் பண்ணுங்க, நல்ல சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி.